மறுநாள் காலையிலிருந்தே கிராமத்து மக்கள் அந்த தொழுவத்தை நோக்கி திரண்டு வரத் தொடங்கினர். அந்த கிராமத்தில் ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் இருந்தன. மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு அவற்றையே நம்பியிருந்தனர். ஏதோ ஒரு அறியாத விலங்கு ஆட்டுக்குட்டியை தூக்கிச் செல்ல உள்ளே புகுந்த விவரத்தைக் கேட்டு எல்லாரும் பயந்து போயினர். மக்கள் தங்களின் அக்கறையையும் கவலையையும் தெரிவிப்பதற்காக வரிசையில் நின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய மகளின் திருமணத்திற்காக ஊரே இவர்களது தொழுவத்தில் கூடியிருந்தது. அதற்குப் பிறகு இவர்களை வந்து பார்ப்பதற்கான தேவையோ அல்லது நேரமோ யாருக்கும் இருந்ததில்லை. ஆனால் இப்போது ஒரு ஆட்டுக்குட்டி இவர்களுக்கு இந்த எல்லா கவனத்தையும் தேடித் தந்திருக்கிறது. பூனாச்சிக்கு காது குத்துவதில் இருந்த முக்கியமான சிக்கலே அது கிளப்பக்கூடிய கேள்விகள்தான். இவள் எங்கே பிறந்தாள்? இவளுடைய தாயின் பெயர் என்ன? அவளை வளர்த்தது யார்? அவளை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீர்கள்? பூனாச்சியின் உரிமையாளர்களான இந்த தம்பதியர் இத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும். தங்களுக்கு பிறந்த அந்த பச்சை குட்டி பரிசாக கிடைத்தது என்றும், பார்ப்பதற்கு பகாசூரன் போன்ற தோற்றமுடைய ஒரு பூதம் போன்ற மனிதர் அவளை கொடுத்துவிட்டுச் சென்றார் என்றும் அவர்கள் பதிலளித்தால், அதிகாரிகள் அதை ஒரு பொய் சாட்சிய வழக்காக பதிவு செய்துவிடக்கூடும். அந்த பகாசூரனை இங்கே கூட்டி வாருங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அவன் தன் காதை குத்தியிருக்கிறானா? அவன் ஒரு வேற்று நாட்டு ஒற்றனாக கூட இருக்கலாம். நீ அவனுடைய கூட்டாளியா? அம்புகளைப் போல குற்றச்சாட்டுகள் அந்த தம்பதியர் மீது வீசப்படும். காது குத்தப்படாத ஒரு குட்டியை அவன் வைத்திருந்தான் என்றால் அவன் இந்த அரசாங்கத்தின் எதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் பிரகடனப்படுத்துவார்கள். அவனுடன் உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அவரிடமிருந்து வேறு என்னென்ன பெற்றிருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டால் தம்பதியரிடம் பதில் இருக்காது. இந்த அரசாங்கத்திற்கு தன் சொந்த மக்களையே எந்த கணத்திலும் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாற்றக்கூடிய அதிகாரம் இருந்தது. இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் இன்னும் 10 அல்லது 15 நாட்கள் காத்திருக்க முடிவு செய்தனர். அதற்குள் அவர்களின் முற்றத்தில் இருக்கும் சினை ஆடு குட்டி போட்டுவிடும். அதன் முதல் பிரசவத்தில் ஒரே ஒரு குட்டிதான் கிடைத்தது. அடுத்த சில பிரசவங்களில் வரிசையாக 2 குட்டிகளாக போட்டது. அவர்கள் பூனாச்சியையும் புதிதாக பிறக்கும் அந்த 2 குட்டிகளோடு சேர்த்து ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 குட்டிகள் என்று எளிதாக கூறிவிடலாம். பூனாச்சியின் சிறிய உடலமைப்பும் அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும். இருப்பினும் அவளது கருப்பு நிறம் ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான ஆடுகள் வெள்ளை நிறத்தில் இருந்தன. சில பழுப்பு நிறத்தில் இருந்தன, ஆனால் கருப்பு ஆடுகள் மிகவும் அரிதானவை. முன்பொரு காலத்தில் இந்த மாநிலம் முழுவதும் கருப்பு ஆடுகளால் நிறைந்திருந்தது என்று ஒரு கதை உண்டு. இருட்டில் எந்தவொரு குற்றச் செயலிலும் ஈடுபடும் போது அவைகளை கண்டறிய முடியாது என்பதால் அரசாங்கம் திட்டமிட்டே அவைகளை அழித்துவிட்டதாக ஒரு வதந்தி நிலவியது. அப்படியிருந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கருப்பு ஆடுகளை பார்க்க முடிந்தது. அவற்றின் நிறம் உடனடியாக ஒருவித விரோதப் போக்கை தூண்டக்கூடியதாக இருந்தது. பூனாச்சியை பார்த்தவுடனேயே அதிகாரிகள் உடனடியாக உஷாராகிவிடுவார்கள். அதிகாரிகள் ஒரு வழியாக வந்து சேர்ந்து காது குத்தும் பணி தொடங்கவிருந்த சமயத்தில் வரிசையின் பின்னால் இருந்த ஒருவர் மயங்கி விழுந்துவிட்டார் என்று கூச்சல் எழுந்தது. அதிகாரி ஒருவர் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார். பாவி பயல்கள், காலங்காத்தால இங்க வந்து வரிசையில நிக்கிறதுக்கு முன்னாடி வயித்துக்கு எதுவும் போடுறதே இல்ல, அப்புறம் வந்து மயங்கி விழுந்து நம்ம வேலைய கெடுக்கிறதே இவங்களுக்கு புழப்பா போச்சு. இது எப்பவும் நடக்கிறதுதான். இவனை தூக்கிட்டு போய் நிழல்ல படுக்க வச்சு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இனிமே யாராவது மயங்கி விழுந்தா இன்னைக்கு அவங்க ஆடுகளுக்கு காது குத்தப்படாது, அடுத்த வாரம்தான் வரணும்னு சொல்லிடுங்க என்று அதிகாரி தன் உதவியாளர்களுக்கு உத்தரவிட்டார். அவர்கள் அந்த மனிதரை தூக்கிச் சென்றனர். கடந்த வாரம் இப்படித்தான் ஒரு பெரியவர் மயங்கி விழுந்து இறுதியில் இறந்து போனார் என்றும் ஒரு வதந்தி நிலவியது. வரிசையில் நின்றவர்கள் தங்களின் பசியை தணிக்க கூடைகளிலிருந்து தண்ணீர், கஞ்சி அல்லது உணவை எடுத்து தங்களின் தொண்டைக்குள் ஊற்றிக்கொண்டனர். ஆண்கள் தங்களின் துண்டுகளாலும்
பெண்கள் தங்களின் புடவை தலைப்பை பயன்படுத்தியும் வெயிலில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள தலைகளை மூடிக்கொண்டனர். ஒரு சிறிய மயக்கம் கூட காரியம் நடப்பதற்கான வாய்ப்பை கெடுத்துவிடும். பிறகு அவர்கள் அடுத்த வாரம் மீண்டும் வரவேண்டியிருக்கும். போலீசார் அவ்வப்போது வந்து தங்களின் லத்திக் கம்புகளால் வரிசையை ஒழுங்குபடுத்தினர். வரிசையில நில்லுங்க, வரிசையில நில்லுங்க என்பதுதான் அவர்களின் மாறாத பல்லவியாக இருந்தது. செம்மறி ஆடு வளர்ப்பவர்களுக்கு இந்த நடைமுறையில் ஒரு சிக்கல் இருந்தது. ஒவ்வொரு செம்மறி ஆடும் ஒரே ஒரு குட்டியைத்தான் போடும். ஆனால் வெள்ளாடுகளோ 5 குட்டிகள் வரை கூட்டமாக வந்து கொண்டே இருந்தன. ஒரு வெள்ளாட்டின் 5 குட்டிகளுக்கும் காது குத்தி முடிக்கும் வரை ஒரே ஒரு குட்டியைக் கொண்ட செம்மறி ஆட்டுக்காரர் பின்னால் காத்திருக்க வேண்டியிருந்தது. எல்லாரும் ஒரு தடவைக்கு ஒரு குட்டிக்கு மட்டும்தான் காது குத்தணும். இன்னொரு குட்டிக்கு வேலை நடக்கணும்னா அவங்க மறுபடியும் வரிசையில வந்து நிக்கணும் என்று அவர்கள் வற்புறுத்தினர். வெள்ளாட்டுக்காரர்கள் இதனை ஆக்ரோஷமாக எதிர்த்தனர். உங்களுக்கு வேணும்னா உங்க செம்மறி ஆடு 3-4 குட்டி போட வைங்க என்று அவர்கள் பதிலடி கொடுத்தனர். ஒவ்வொரு முறை காது குத்தும் போதும் வெள்ளாட்டுக்காரர்கள் மீண்டும் வரிசைக்கு வரவேண்டியிருந்தால் அவர்கள் 1 மாதம் முழுவதும் நிற்க வேண்டியிருக்கும். இந்த தகராறு கைகலப்பாக மாறியது. போலீசார் உடனடியாக வந்து சமரசம் செய்ய முயன்றனர். அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு சில அடிகளும் விழுந்தன. ஒரு அதிகாரி வெளியே வந்து கூட்டத்தின் முன்னால் நின்று உரத்த குரலில் அறிவித்தார், நீங்கள் அனைவரும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். வரிசையில் நிற்பது ஒரு தனி நபர். அவர் தன்னுடனே எத்தனை குட்டிகளை வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். அந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்த எந்தச் சட்டமும் இல்லை. எல்லாரும் விதிகளுக்கு ஏற்ப அனுசரித்து போனாலொழிய நம் வேலை சுமூகமாக நடக்காது. வெள்ளாடு வளர்ப்பவர்களுக்கு தனி வரிசை அமைக்கும் திட்டம் குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அது நடைமுறைக்கு வரும் வரை சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவித்தார். யாராவது ரகளை பண்ணுனா நான் வேலையை நிறுத்திடுவேன் என்று அவர் கூட்டத்தை எச்சரித்தார். அந்த உடனேயே சிறிய முணுமுணுப்புகள் கூட அடங்கி அந்த வளாகத்தில் முழு அமைதி நிலவியது. வரிசையின் நகர்வும் அதிகாரிகளின் கேள்விகளும். கிழவி தகுந்த விழிப்புணர்வுடன் குட்டிகளை கவனித்துக் கொண்டாள். அவளுக்கு இங்கு வந்த அனுபவம் பலமுறை ஏற்கனவே இருந்தது. வரிசையில் நின்று கொண்டுதான் அவளால் சில மனிதர்களை சந்தித்து கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம் பற்றிய பலதரப்பட்ட விஷயங்களை பேச முடிந்தது. இல்லை என்றால் அவளுடன் துணைக்கு யாரும் இல்லாமல் ஒரு பாழடைந்த பண்ணையில் தனியாக கிடக்க வேண்டியிருக்கும். வரிசை நகரத் தொடங்கியது. கிழவி குட்டிகளை தாய் ஆட்டின் மடியில் பால் குடிக்க விட்டாள். பூனாச்சிக்கும் 2 வாய் பால் கிடைத்தது. இந்த தாய் ஆடு சினையாக இருந்தபோது பூனாச்சியை தன் அருகில் தூங்க அனுமதித்தது. ஆனால் தனக்கு 2 குட்டிகள் பிறந்த பிறகு பூனாச்சியை தன் அருகில் கூட வரவிடுவதில்லை. மற்ற எந்த தாய் ஆட்டையும் போல அவளை தள்ளிவிட்டது. பூனாச்சிக்கு இது புரியவில்லை. கிழவியின் விரல்களையே காம்புகள் என்று நினைத்து அவ்வப்போது அவற்றைச் சப்பும். கிழவி சிரித்துக் கொண்டே அவளிடம் விரல்களை நீட்டுவாள். என் விரல்களத்தேன் இருக்குடி செல்லம், நல்லா சப்பிக்குடி என்பாள். கடைசியில் தன் முறை வந்தபோது கிழவி பதற்றமடைந்தாள். உதவியாளர் அந்த தாய் ஆட்டுக்கு ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த காது குத்தலை சோதித்துப் பார்த்தார். பூதக் கண்ணாடியை பயன்படுத்தி அதனுள் பொறிக்கப்பட்டிருந்த எண்ணை படிக்க முயன்றார். எதுவும் தெரியவில்லை. அது முற்றிலும் கருப்பாக இருந்தது. இந்த ஆட்டோட நம்பர் என்ன ஆயா என்று அவர் கிழவியிடம் கேட்டார். எனக்கு நம்பர் அதெல்லாம் 10 எதுவும் தெரியாதுங்க சாமி என்று அவரிடம் சொன்னாள். நீ இதை எல்லா இடத்துலயும் மேய விடுற. நம்பர் தேய்ஞ்சு அழிஞ்சு போயிருச்சு. நீங்க எப்பவுமே எங்களுக்கு எக்கச்சக்கமான தொல்லையைத்தான் தர்றீங்க என்று அவர் சலித்துக் கொண்டார். சாமி, இப்ப நீங்க என்ன எழுதினாலும் அது எங்களுக்கு தெளிவா தெரியுற மாதிரி செஞ்சு கொடுங்க சாமி என்றாள் கிழவி. இவ பேச்சப் பாரு. நாங்க எழுதுறது தெளிவா இல்லைன்னு சொல்றியா? இல்லை சாமி. நீங்கதான் அரசாங்கம். உங்களுக்கு எதிரா நான் ஏன் ஒரு வார்த்தை பேசப் போறேன்?
உங்களால நம்பரை படிக்க முடியலன்றதால நீங்க தானே கஷ்டப்படுறீங்க, அதனாலதான் அப்படிச் சொன்னேன் சாமி, என்று கிழவி பணிவாக விளக்கினாள். இது யார் பேர்ல பதிவாகியிருக்கு என்று உதவியாளர் அவளிடம் கேட்டு அதைக் குறித்துக் கொண்டார். பிறகு அவர் ஒரு பெரிய பதிவேட்டை எடுத்து பெயரைச் சரிபார்த்து ஒரு எண்ணை படித்தார். அதிகாரி பதிவேட்டை பார்த்துவிட்டு, இதற்கு முன்னாடி இது கடைசியா எப்போ குட்டி போட்டுச்சு என்று கேட்டார். போன வருஷம் சாமி, என்று பதிலளித்தாள் கிழவி. அந்த பிரசவத்துல எத்தனை குட்டி? 2. இப்போ 3 சாமி. இந்த தடவை எப்படி 3 ஆச்சு? அது நம்ம கையிலையா இருக்கு சாமி? நம்ம மேசையன் மனசு வச்சு கொடுத்தது. இந்த 2 ஆம்பளக் குட்டியும் வெள்ளையா இருக்கு. இது மட்டும் கருப்பா இருக்கு. ஆம்பளக் குட்டிங்க தாயைப் போல, பொம்பளக் குட்டி தகப்பனைப் போல. எந்த ஊர்ல இதை முட்டைக் கிடாயோட சேர்த்த? அது யாருடைய கிடா? அதுவும் கருப்பா? அதோட நம்பர் உன்கிட்ட இருக்கா? என்று அவர் அடுத்தடுத்து கேள்விகளை அவள் மீது வீசினார். மேய்ச்சல் நிலத்துக்கு எத்தனையோ கிடாய்கள் வருது சாமி. அதுல எது இதோட சேர்ந்துச்சுன்னு நாங்க எப்படிச் சொல்ல முடியும்? என்றாள் கிழவி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அடுத்த முறை நீ இங்க வரும்போது இந்த குட்டிக்கு பிறந்த காரணமான அந்த கிடாயோட நம்பரை என்கிட்ட ஒப்படைக்கணும் என்று அதிகாரி கண்டிப்பான குரலில் கூறினார். பூனாச்சியின் துயரம். அவர்கள் அந்த 2 ஆண் குட்டிகளின் காதுகளையும் குத்தினர். குட்டிகள் பயங்கரமாக கத்தின. கிழவி பூனாச்சியை 3வது குட்டியாக நீட்டினாள். என்ன இது? எதுக்காக ஒரு பூனைக்குட்டியை இங்க கொண்டு வந்திருக்க? இது நிஜமாவே ஆட்டுக்குட்டிதானா? என்று கேட்டார் அதிகாரி. இது பொம்பளக்குட்டி சாமி. இது கடைசியா பிறந்தது. ரொம்ப பலவீனமா இருக்கு. எப்படியாவது இதை காப்பாத்திரலாம்னு நம்புறேன் சாமி, என்று கிழவி மரியாதையாக பதிலளித்தாள். ஓஹோ, என்றார் உதவியாளர். அவர் பூனாச்சியைத் தூக்கி அவளது இடது காது மடலில் ஒரு தடிமனான நீளமான ஊசியால் குத்தி ஒரு வளையத்தை மாட்டினார். காதில் இருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. பூனாச்சி வலியால் அலறினாள். இங்க பாருங்க சாமி. கொஞ்சம் மெதுவா செய்யக்கூடாதா? கிழவியின் தொனி சற்று காரமாக இருந்தது. உம், நீ பேசுற விதம் சரியில்லை, இல்லையா? ஓஹோ, இந்த குட்டியை பார்த்தா அந்த ஆடு பெத்த மாதிரி தெரியலையே. தாய் ஆடு இதுக்கு பால் கொடுக்குதான்னு பார்ப்போம், என்றார் அதிகாரி. இது அந்த ஆட்டோட குட்டிதான் சாமி. அது வலியில கத்துறதை பார்த்துட்டு நான் தெரியாம பேசிட்டேன் சாமி. அதை மனசுல வச்சுக்காதீங்க சாமி. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சாமி. கிழவி கும்பிடு போட்டு தன் சாமான்களை அவசரமாக அள்ளிக்கொண்டு மயிரிழையில் அங்கிருந்து தப்பித்து வெளியேறினாள். பூனாச்சிக்கு தன் இடது காதில் ஒரு பெரிய பாறை தொங்குவது போல தோன்றியது. அவள் தன் காதை ஆட்ட முயன்றபோது இரத்தத் துளிகள் சிதறின. வரிசையை விட்டு வெளியேறிய கிழவி ஒரு மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தாள். அந்த 2 ஆண் குட்டிகளுக்கும் காதுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவை காதுகளை ஆட்டினாலும் இரத்தம் வரவில்லை. அவற்றின் காதுகள் சரியான இடத்தில் குத்தப்பட்டிருந்தன. பூனாச்சியின் விஷயத்தில் ஊசி அவளது காதில் இருந்த ஒரு இரத்த நாளத்தைத் தாக்கியதால் இரத்தம் கொட்டியது. கிழவி அருகிலிருந்து ஒரு செடியிலிருந்து இலையை பறித்து காயத்தின் மேல் அழுத்திப் பிடித்தாள். இரத்தம் வருவது கட்டுக்குள் வந்தது போல் தெரிந்தது. பாவம், இந்த குட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுச்சு. என்ன ஒரு காட்டு மிராண்டி பயல்களா இருக்கானுங்க. இது இப்போதானே பிறந்துச்சுன்னு கூட பார்க்காம காதுல இப்படி பலமா குத்திருக்கானுங்க. அவனுங்க விரலெல்லாம் தொழுநோய் வந்து அழுகிப்போக, என்று கிழவி சாபமிட்டாள்.